வணக்கம். இப்பகுதியில் விழுக்காடு பற்றி பார்க்கலாம். விழுக்காடு ஆல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் வரக்கூடிய கொஸ்டின். இது எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுன்னு என்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒரு மேஜையின் விலை 20% குறைந்து பின்பும் 30 விழுக்காடு குறைகிறது எனில் எவ்வளவு சதவீதம் குறைவு ஏற்படும்? அதாவது ஒரு மேஜையின் விலை 20 விழுக்காடு குறைந்து பின்பு 30 விழுக்காடு குறைகிறது. ஃபஸ்ட்டு டைமும் குறைஞ்சிட்டு செகண்ட் டைமும் என்ன ஆகுது? குறைகிறது எனில் எவ்வளவு சதவீதம் குறைவு ஏற்படும் என்று கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ ஆன்சர் 44% குறைவுன்னு கொடுத்துருக்குறாங்க. பி ஆன்சர் 56% குறைவுன்னு கொடுத்துருக்குறாங்க. சி ஆன்சர் 44% அதிகரிக்கும்னு கொடுத்துருக்குறாங்க. டி 50% குறையும்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த சம்மை எப்படி போட்டு பார்க்கலான்னு பார்க்கலாம். குறைவு சதவீதம் ஈக்குவல் டு ஃபார்முலா -d1 -d2 + d1 d2 / 100. இப்போ -d1, ஒரு மேஜையின் விலை 20% என்ன செய்யுது? குறையுது. அப்போ குறையுதுன்னு என்ன? லெஸ் ஆகுது. அப்போ மைனஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு பின்பும் 30% என்ன செய்யுது? குறைகிறது. அப்போ -d2. இப்போ -20 -30 ப்ளஸ் d1. d1னா ஃபஸ்ட்டு வேல்யூ 20, செகண்ட் வேல்யூ d2 என்னது? 30 டிவைடட் பை 100. தட் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் வந்துச்சு என்னென்னா நம்ம என்ன செய்வோம்? ஆட் பண்ணி அதே சிம்பிள் போடுவோம். -20 -30 ஆன்சர் -50 ப்ளஸ் 20 × 30 600 டிவைடட் பை 100. தென் ஒரு 2 0 அடித்து போயிடும். -50 + 6. இப்போ -50லேருந்து 6 நம்ம என்ன செய்கிறோம்? மைனஸ் பண்ணுறோம். ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் வந்தால் என்ன செய்வோம்? மைனஸ் பண்ணிவிட்டு பிக் நம்பருக்கு சிம்பிள் போடணும். இப்போ -50லேருந்து 6 மைனஸ் பண்ணான்னா ஆன்சர்னா வரும் -44%. ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் போகலாம். 12 பொருட்கள் வாங்கிய விலைக்கு 10 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் இந்த வியாபாரத்தில் கிடைக்கும் லாப சதவீதம். 12 பொருட்கள் வாங்கிய விலைக்கு, இப்போ நம்ம ஒரு 12 பொருள் வாங்குகிறோம். இப்போ அரிசி, மிளகாய், இந்த மாதிரி ஏதோ ஒரு 12 பொருள் வாங்குகிறோம். 10 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம். இதில் ஒரு 10 பொருள் விற்ற விலைக்கு இந்த 12 பொருள் வாங்கிய விலை என்னென்னு சொல்லியிருக்காங்க? சமம்னு சொல்லியிருக்காங்க. எனில் இந்த வியாபாரத்தில் கிடைக்கும் லாப சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஏ 18%, பி 16 2/3%. இது மிக்ஸ்டு ப்ராக்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க, கலப்பு பின்னம். சி 20%, டி 25%. இந்த சம் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இப்போ 10 பொருட்களின் விற்பனை விலை எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 10. அப்படின்னா 10x நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 12 பொருட்களின் வாங்கிய விலைக்கு அப்படின்னா 12 பொருட்களின் அடக்க விலை எவ்வளவு? அதே மாதிரி 10x. தென் 12 பொருட்களின் விற்பனை விலை எவ்வளவு? 12x. ஓகே. 10 பொருட்களுக்கு விற்றது 10x. அதே மாதிரி அடக்க விலை அதுவும் எவ்வளவு? 10x. 12 பொருட்களின் விற்பனை விலை எவ்வளவு? 12xன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம லாபம் எவ்வளோன்னு பார்க்கணும். லாபம் என்னது? 12x - 10x. விற்பனை விலை மைனஸ் அடக்க விலையிலேருந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ என்ன வருது? 2x. 12ல் 10 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 2. லாப சதவீதம் ஈக்குவல் டு லாபம் × 100 அடக்க விலை. லாபம் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 2x டிவைடட் பை அடக்க விலை. அடக்க விலை நமக்கு எவ்வளோன்னு தெரியல, எவ்வளோன்னு தெரியும். தென் 10x × 100. லாபம் 2x × 100, அடக்க விலை 10x. இப்போ இந்த x கேன்சல் ஆகும். அதே மாதிரி இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 2 × 10 20. எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 20. ஓகே. எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.